சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். ம். குஷி குஷியா இருக்கிறேன். ஓகே சொல்லுங்க. சிஸ்டர். நாங்க இன்னைக்கு என்ன பேச ம். போறோம் அப்படின்றது சொல்லவா? சொல்லுங்க சிஸ்டர். ஆக்சுவலா இப்ப சமீபத்திய நிகழ்வுகள்ல ரொம்ப அதிர வைக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ம். ஜீவநாடியில. ஓகே. ஜீவநாடின்னா என்னன்றது பத்தி கடைசி போன வாரம் ஒரு இது போட்டிருந்தோம் நம்ம. அதுல எப்படி ஒரு ஜீவனுள்ள நாடி. அதாவது ம். அதுக்கே உயிர் இருக்கும். நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா, அது எழுத்துக்கள் தானாவே அதுல தோன்றும் அப்படின்னு ம். சொல்லியிருந்தது. ம். அதோட இது தமிழ்நாட்டுல மட்டும் தான் இருக்குதே. எவ்வளவோ ம். சித்தர்கள் பெரிய பெரிய மகான்கள்லாம் இதுல சொல்றாங்க. ம். இது மாதிரி வேற எந்த ஒரு இதுலயும் கிடையாது. ம். இப்ப வேற நாட்டுல இருக்கவங்க, வேற மாநிலத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இந்த நாடி ஜோசியம் கட்டை விரல் வச்சு பார்க்கிறது. அதுக்காக இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாங்களோ, அதே ம். மாதிரி இந்த ஜீவநாடி பார்க்கறதுக்கும் வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொது ஜீவநாடியும் இருக்கு, தனிப்பட்ட முறையிலயும் இருக்கு. இப்ப அதிர வைக்கிற முறையில நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அகத்தியர் மகான் இப்ப சமீபத்திய ஜீவநாடியில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உலகத்தை பல பகுதிகள்ல நிலநடுக்கம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ம். எங்கெங்கன்னு ஸ்பெசிபிக்கா சொல்லல. பல பகுதிகள்ல நிலநடுக்கங்கள் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதோட இன்னொரு அதிர வைக்கக்கூடிய சம்பவம் என்னன்னா, சென்னை, செங்கல்பட்டு இது மாதிரியான இடங்கள் எல்லாமே கடலுக்குள்ள போக போகுது கொஞ்ச ம். நாள்ல அப்படின்னு கேக்குறப்போ எல்லாரும் கேக்குறாங்க, எப்போ அப்படின்னு சொல்லுவீங்களான்னு. அது நிச்சயமா இப்ப நடக்க போகுது கொஞ்ச நாள்ல. ஆனா எப்போன்றது நான் இப்ப சொல்லல, பின்னால சொல்றேன். அந்த ம். மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ம். அடுத்து போகர் மகரிஷி நவபாஷண பழனியில செஞ்சாரு இல்லையா? ம். அவரு சொல்லியிருக்கிறாரு, வார் வரப்போகுது. அதாவது போர் வரப்போகுது இந்தியால. ம். அது வராம இருக்கணும் அப்படின்றதுக்கு முருகப்பெருமான வேண்டிக்கணும் எல்லாரும் ம். அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சோ ம். இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் மக்களுக்கு கொஞ்சம் எப்படி என்ன அது ஒரு நம்பிக்கையா வரணும் அப்படின்றதுக்காக சில நிகழ்வுகளை நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. அதாவது ஹனுமத்தாசன் அப்படின்றவங்க தான் முதல்ல இந்த ஜீவநாடி பத்தி தினத்தந்தியில போட்டாங்க. ம். 2000 சொச்சம் அந்த மாதிரி ஆண்டுகள்ல ம். லட்சக்கணக்கான வாசகர்கள் ஜீவநாடி பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்பதான். அவரு தினத்தந்தியில வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வார வாரம் இது போடுவாரு. அவர் பண்ண அந்த மாதிரி அகத்தியர் பண்ண அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி பண்றப்போ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷனா அவர் சொல்றாரு. ஜனங்களை ஏமாற்றி பயமுறுத்தி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் கட்டாயப்படுத்தி நம்ப வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பரம்பரை தொழிலும் கிடையாது. நம்புகிறவர்கள் நம்பட்டும். நம்பாதவர்களை பற்றி எனக்கோ அகத்தியருக்கோ கவலை இல்லை. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறாரு. அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இது 95% இது வரைக்கும் நடந்திருக்குது. சொன்னது எல்லாமே கரெக்டா. அதோட 5% கூடிய விரைவில் நடக்கும்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். சோ அந்த அளவு தெளிவான ஜீவநாடி. இதுக்கு உயிர் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு சம்பவம் மூலமா விளக்கலாம். ம். இப்போ 40, 50 வருஷத்துக்குள்ளதையும் அவர் எல்லாமே இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள்லாம் பத்தி நம்ம தினத்தந்தியில அதுல நடந்தது பத்தி தினத்தந்தியில 2000 போட்டுட்டு இருந்தாரு. ஹி இஸ் நோ மோர். இப்ப பிரசன்ட் அவருடைய வேலையை ஜானகிராமன் அப்படின்ற ஒரு இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நாடி ஜோசியம் இப்ப அவர்கிட்ட இருக்கு. இப்ப உதாரணமா இந்த இது உயிருள்ள ஜீவநாடி அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது பார்த்தோம்னா, கர்நாடகாவை சேர்ந்த சில பேர் ஒரு கோவில் சிற்றூரை சேர்ந்த கிராம நிர்வாக அதிகாரி அவரும் 4-5 பேரும் இந்த ஜீவநாடி பாக்குற ஹனுமத்தாசனை தேடி வந்திருக்கிறாங்க. வந்துட்டு எங்க ஊர்ல ஒரு பழைய கோவில் இருக்கு. 1800 ஆண்டுகள் பழமையான கோவில். அதுக்கு நிறைய சொத்து நிலபுலம் எல்லாம் இருக்கு. அதை எல்லாரும் அபகரிச்சுட்டாங்க. நிறைய பேர் அபகரிச்சுட்டு அதை அவங்க உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையில கோவிலுக்கு உரிய சொத்து. அது எங்களுக்கு கிடைக்கணும். அதோட நாங்க எங்க இதுல பழைய நகைகள் இதெல்லாமே ரொம்ப பழங்காலத்து இது. அது எல்லாமே திடீர்னு திருட்டு போயிருச்சு. அது என்னன்னு எங்களுக்கு தெரியணும். அதுக்காக அகத்தியர் எங்க ஊருக்கு ஜீவநாடி வாசிச்சு சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ அந்த ஜீவநாடியில என்ன வருதுன்னா, இப்போ ஒரு ஓலை சுவடியா இருக்கும். அது ஒரு கட்டு மாதிரி. அதுல கடைசி லீஃப மட்டும் அவங்க கிட்ட குடுத்துரு. அந்த அங்க ஊர்ல அம்பாள் சன்னதி இருக்கும். அது பாதத்தடியில வைக்க சொல்லுங்க. 3 நாள் கழிச்சு திரும்ப அந்த வச்ச ஓலைய திரும்ப என்ட்ட கொண்டு குடுத்துற சொல்லுங்க. ம். அவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. ஆனா அவங்க ரொம்ப நம்பிக்கையா வந்தாங்க. ம். அதனால அத வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ம். 3வது நாள் திரும்ப சொல்றப்போ ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள சொல்றாங்க. ம். என்ன அப்படின்னா, அந்த ஓலை சுவடிய அம்பாள் பாதத்தடியில வச்சுட்டாங்க. இவங்க சொன்ன மாதிரி வச்ச உடனே
அன்னைக்கு ராத்திரி வந்து திருடர்கள் வந்திருக்காங்க 3 பேரு. அங்க வந்து ஒரு அம்பாள் சன்னதிக்கு பக்கத்துல ஒரு மரகத லிங்கம், பழைய லிங்கம் இருக்கு. அதோட ஐம்பொன் சிலையும் இருக்கு அம்பாளுக்கு. அது 2யும் திருடலாம் அப்படின்னு வந்திருக்கிறப்போ, அந்த ஓலை சுவடி என்னாச்சுன்னா, பாம்பு நாகப்பாம்பா மாறிடுச்சாம். நாகப்பாம்பா மாறி சீறி அவங்கள விரட்டியிருக்கு. விரட்டுனோன அவங்க வேகமா ஓடிருக்கப்போ, இருட்டு தானே, அது நேரம் பாலங்கிணறு இருக்கு. அது தெரியாம அதுக்குள்ள 3 பேரும் விழுந்துட்டாங்க. விழுந்துட்டு ஐயோ! ஐயோன்னு கத்திருக்காங்க. யாருமே காப்பாத்துறதுக்கு இல்ல. சோ அப்புறம் வந்து காலையில அர்ச்சகர் வந்து பார்த்து கத்துற சத்தம் ஏதோ கேட்குது அப்படின்ட்டு போய் பார்த்தா, இந்த 3 பேர் உள்ள இருந்துட்டாங்க. அப்புறம் அவங்கள வெளிய எடுத்தாங்க. உள்ள பாம்பு, தவளை அது இதுன்னு பயங்கரமா இருந்திருக்கு. வெளிய எடுக்கிறப்ப அவங்க கால்லயும் ஏதாவது தட்டுப்படுது, தட்டுப்படுதுன்னு சொல்லவும், அதையும் எடுத்திருக்காங்க. எடுத்து பார்த்தா, அதுல வந்து பழைய நகைகள் இதெல்லாமே இருந்திருக்கு. திருடு போன நகைகள் எல்லாமே. இவங்களும் இந்த மாரி இது பண்ணதுனால, அப்புறம் இவங்களுக்கு நகைகளும் கிடைச்சிருச்சு. இந்த மாரி ஒரு சால்வேஷனும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அகத்தியர்ட்ட அந்த திரும்ப அந்த இத வந்து கொண்டு வந்து குடுக்குறாங்க. எங்க நகைகள்லாம் கிடைச்சிருச்சு. அதே மாரி எல்லாமே நல்லபடியா நடக்கும் இனிமேல. நீங்க வந்து அகத்தியருக்கு நாங்க ஒரு பஞ்சலோக சிலை ஒண்ணு செஞ்சு வைக்கலாம்னு நினைக்கிறோம் எங்க கோவில்ல. அதுக்கு உத்தரவு கேட்டு வாங்கி குடுங்கன்னாங்களாம். இவரும் வாங்கி குடுத்தாரா, அந்த லீஃப வந்து திரும்ப அவரு ஏடு இருக்கும் இல்லையா? அதோடயே சேர்த்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாரி பெரிய மகான்கள்லாம் எதுக்காக நம்மளுக்கு உதவிக்கு வராங்க? அந்த காலத்துல ராமருக்கு வந்து சீதைய வந்து காணோம்னோனே பித்து பிடிச்ச மாதிரி அலையிறாரு. ராமாயணத்திலே வரும். சீதா சீதான்னு மரத்தெல்லாம் பிடிச்சு கட்டி அழுதுட்டு இருப்பாரு. லக்ஷ்மணனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்ப உதவிக்கு வர்றது அகத்தியர் தான். அகத்தியர் வந்து இப்படி புலம்பிட்டு இருக்கவங்ககிட்ட தெளிவா பேசினா சாதாரணமா பேசினா புரியாதுன்னு ஸ்ட்ரிக்டாவே பேசுறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "நீ வந்து ஒரு ஆத்மா. உன் மனைவி சீதாவும் ஒரு ஆத்மா. நீ அவள பெண்ணு, உடலு அந்த மாரி நெனச்சுட்டு நீ பேசிட்டு இருக்கியா? உன்ன பத்தி உனக்கு ஒரு அவேர்னஸ் வரலையா? நீ அடுத்து என்ன செய்யணும்ன்றத பத்தி தான் யோசிக்கணும். பாசுபதாஸ்திரம் சிவனோட இது இல்லாம உன்னால எதுவும் செய்ய முடியாது. அதுக்குண்டான வழிய பாரு." அப்படின்னு அறிவுரை சொல்லப்போறவர். இவர் ரொம்ப கடுமையான முயற்சிகள்லாம் செஞ்சு சிவன்ட்ட வாங்குறாரு. அது வேற விஷயம். அடுத்து ராமேஸ்வரத்துல ராவணன் இறந்த பிறகு இந்த அவ வந்து அந்தணரும் கூட இல்லையா? அதனால இவருக்கு பித்ருதோஷம் பிடிக்கிறப்பவும் அவரு தான் வராரு. வந்து நீ லிங்கத்த வந்து எடுத்துட்டு வா அப்படின்றப்பதான் முதல்ல அனுமார் அனுப்புறாரு. அனுமார் போய் லேட் ஆகுதுன்னு சீதா தேவி அவங்க பிடிக்கிற மணலிங்கம் தான் இப்ப ராமேஸ்வரத்துல இருக்கு. அனுமார் 2 லிங்கம் கொண்டு வருவாரு. அதுவுமே இப்ப இருக்கு கோவில்ல. சோ அந்த அளவு அந்த காலத்துல இருந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே தான் வராரு. அவருக்கு வந்து பிரிவினை கிடையாது. நல்லவங்க, கெட்டவங்க அப்படின்ற பிரிவினை கிடையாது. ஆனா மக்களுக்கு வந்து நல்லது எது, கெட்டது எதுன்னு தெரியல. அதை எடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு தான் மேஜரா பாக்குறாங்க. இப்போ உலக அழிவு பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம சித்தர்கள் வந்து நெறைய இதுல எழுதியே வச்சிருக்கிறாங்க. உலக அழிவு, சத்தியயுக தோற்றம். அத பத்தியும் நம்ம கட்டாயமா சொல்லணும். இப்ப போகர் மகரிஷி வந்து சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த மாரி அவர் அந்த முருகர் வந்து காப்பாத்தணும் அந்த மாரி சொல்லியிருக்காரு. அவர பத்தி வந்து சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து அவ்வளவு பெரிய மகான். இந்த இடைக்காடர்ன்னு கொஞ்ச நாள் முந்தி ஜெயலலிதா சிஸ்டர் அவங்க கூட சொல்லியிருந்தாங்க. இடைக்காடர் வந்து இந்த 60 ஆண்டுகள் அதெல்லாம் பத்தி என்னென்ன நலன்கள் எல்லாம் சொன்னாங்கன்ட்டு. அந்த இடைக்காடர் வந்து சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவரு. ஆடு, மாடு மேய்க்கிறவரு. ஒரு நாள் ஒரு ஆடுக்குட்டி பள்ளத்துக்குள்ள விழுந்துருச்சு. அத காப்பாத்தணும்னு உடம்புல நெறைய சிராய்ப்புகள்லாம் இருந்துச்சு. அதையும் பொருட்படுத்தாம உள்ள இறங்கி அத எடுக்கிறத பார்த்துட்டு வானத்துல வந்து சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த போகர். வெட்ட வெளியில சஞ்சாரம் பண்றவங்க. அவர் பண்றத பார்த்து மனசு இறங்கி கீழ வராரு. அவர வந்து அந்த ஆட்டுப்பாலு, குருவரை கஞ்சி எல்லாம் குடுத்து நல்லா உபசரிக்கிறாரு. இவர் படிப்பறிவு இல்லாதவர். அவருக்கு வந்து என்ன சொல்லிக் குடுக்குறாரு? ஜோதிட சாஸ்திரங்கள், மருத்துவ குறிப்புகள் இத மாரி நெறைய இது அவரு டீச் பண்றாரு. அவரும் கேட்டுட்டு, அதுக்கு பிறகு உருவாக்குனது அந்த 60 ஆண்டு பலன்கள் இந்த மாதிரி எல்லாமே. அதோட அவரு பெரிய ஒரு நாட்டுல பஞ்சம் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுட்டு, ஒரு 10 வருஷம் கழிச்சு வரும். அதுக்காக ஒரு வீடே மண் வீடே கட்டுறாரு. அதுல வந்து குறுவரகு இந்த விதைகள்லாம் இருக்கு இல்லையா? அத போட்டு கட்டிருவாரு. ஆடுகளுக்கு வந்து வெள்ளெருக்க குடுத்து பழக்கிருவாரு. அது வெள்ளெருக்கு சாப்பிட்டா அதுக்கு உடம்பு அரிக்கும். அப்ப அந்த இதுல போய் தேய்க்கிறப்போ, அந்த 10 வருஷம் கழிச்சு அந்த விதையெல்லாம் இந்த முளைச்ச நெல் மாரி அது வெளிய கொட்டும். அத வச்சு இவர் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்திருக்காரு. அப்ப 9 நவகிரகங்கள் அவங்க தான் அந்த பிளானட்டரி ஆர்கனைசேஷன் பண்றாங்க இல்லையா? அவங்க எல்லாம் போறப்போ பார்க்குறாங்க ஆச்சரியமா. இங்க எப்படி இது மட்டும் செழிப்பா இருக்கு அப்படின்னு இறங்கி வர்றாங்க. அவங்க வர்றத தெரிஞ்சுட்டு, இவர் என்ன பண்றாரு, குருவர கஞ்சியில இவங்க கொஞ்சம் அந்த கஞ்சா அது மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் மயக்கா இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அது வந்து அவங்க மெடிசினலா யூஸ் பண்றது. அந்த மாதிரி இதெல்லாம் குடுத்து அவங்கள தூங்க வச்சுட்டு என்ன பண்றாரு, பிளானட்டரி பொசிஷன்ஸே மாத்தி வச்சுட்டாரு. 9 பேர் இந்தந்த இடத்துல இருந்தா மழை பெய்யாது, பஞ்சம் வரும். அவங்க எப்படி படுத்தா அ மழை வரும் அப்படின்ற மாரி இது பண்ணி அவங்கள படுக்க வச்சுருவாரு.
அப்ப அடுத்த நாள் மழை சோன்னு கொட்டும். நாட்டுல பஞ்சம் நீங்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய அளவு திறமைய குடுத்தது யாரு? போகர் தான். அதே மாதிரி அது இன்னுமே நெறைய கதைகள் இருக்கு. அது இப்ப சொன்ன நீட்டுக்கும். அது மாதிரி இன்னொரு இதுல வந்து கோரக்கர் சொல்லுவாங்க. கோரக்கர் வந்து பெரிய மகான் 18 சித்தர்கள்ல. அவரு எப்படின்னா, ஒரு வடநாட்டுல வந்து ஒரு அம்மா குழந்தை இல்லாம இருக்கும். அப்ப வந்து ஒரு மச்சமுனின்னு நம்ம சொல்வோம். அவருக்கு நெறைய பேர் இருக்கு. நம்ம வந்து மச்சமுனி. அவர் வந்து ஒரு விபூதிய குடுத்து, "இத சாப்பிடுமா உனக்கு கரு உண்டாகும்" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. ரொம்ப அதோட நிலைமைய பார்த்து. அப்ப அந்த அம்மா அது வந்து என்ன பண்ண வச்சிருக்குமா, அப்போ ஒரு அம்மா சொல்லும், "இது ஏதாவது மருந்து மாயமா இருக்கும். நீ இத தூக்கி போட்டுரு" அப்படின்னு சொல்லும். "இத குடுத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது." சரி அத தூக்கி போட்டுரும். தூக்கி போட்ட உடனே அது வந்து கொ 18 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த முனிவர் வரப்போ, "உன் மகன் எங்கன்னு?" கேட்பாரு. அவ அத சொல்லும், "இல்லையோ அது நான் தூக்கி போட்டேனே" அப்படின்னு. உடனே "கோரக்கா வா" அப்படின்னுவாரு. அப்ப அந்த சாம்பல்ல இருந்து ஒரு குழந்தை இப்ப 18 வயசு பாலகனா ஒருத்தன் வருவான். அவன் தான் கோரக்கன். அவர் பெரிய முனிவராகி, அவரு வந்து அவரோட ஜீவசமாதி வந்து நாகப்பட்டினத்துல வந்து பொய்கை நல்லூர் அப்படின்ற இதுல இருக்கு. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல. சுனாமி வந்தது இல்லைங்களா? அப்ப வந்து எல்லா நாகப்பட்டினத்துல ஃபுல்லாவே பாதிப்பாச்சு. ஆனா அந்த பொய்கை நல்லூர், அந்த ஜீவசமாதி இருக்கிற இடம் மட்டும் ஒண்ணுமே அஃபெக்ட் ஆகல. ஸோ அந்த அளவு பவர்ஃபுல்லான கோரக்கர். இவரும் வந்து போகருக்கு கீழ தான் இருக்கவங்க. அவங்க எல்லாமே போகர வந்து கடவுள் மாதிரி மதிப்பாங்க. ஏன்னா குரு ஸ்தானத்துல இருக்கவங்க இல்லையா? சோ அந்த அளவு மதிக்கக்கூடிய போகர். அவர் தான் இந்த சித்த வைத்திய மருத்துவங்கள் இதெல்லாமே உருவாக்குனாரு. சோ அவர் வந்து இப்ப மக்களுக்காக நல்லது செய்யணும். இந்த மாரி ஒண்ணு வரப்போகுது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து சத்தியயுகம், உலக அழிவு. அத பத்தியும் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அதையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப கோரக்கர் என்ன பண்றாரு, அவரோட அப்பா வந்து அப்பா ஸ்தானத்துல இருக்கவர் மச்சமுனி, மீதி முனிவர்கள். இப்ப இந்த மாரி ஒரு உலக அழிவு வரப்போகுது. அந்த மாரி இதெல்லாம் ஒரு 16 பாடல்கள்ல எழுதி வச்சிருந்தாரு. 8000 பாடல் 16 தொகுதிகள் 8000 பாடல்கள் வந்து இவங்க உலக மக்களுக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் அழிக்கிறக்காக வரப்போ, அவங்களுக்கு குருவிறகு கஞ்சியில இத கொஞ்சம் கஞ்ச அடை இல்ல அடை வச்சு அதுல கொஞ்சம் ஏதோ கலந்து குடுத்துட்டு, இவர் எழுதுனதெல்லாம் வேக வேகமா காகபுஜண்ட மகரிஷி போனதுல சொல்லியிருந்தேன். அது அவர்கிட்ட போய் வச்சுருவாங்க. அவர் தலையில கொண்டையில செருகிருவாரு. அவர் பக்கத்துல யாருமே போ முடியாது. அதனால அப்புறமா அந்த 200 பாடல்கள் மட்டும் இருக்கும். அது வந்து இப்ப சந்திரரேகை அப்படின்னு வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல வந்து உலக அழிவு பத்தி சொல்லியிருக்கிறாரு. உலக அழிவு அப்போ என்னென்ன மாதிரியான நிலைகள்லாம் வரும், மக்கள் வந்து எப்படி அழிவாங்க, அந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு, அடுத்து சத்திய யுகம் வரும். அதுவுமே சொல்லியிருக்கிறாரு. சத்திய யுகத்துல வந்து நல்ல நல்ல மனிதர்கள் தான் இருப்பாங்க. அவங்க ககனவெளி, அதாவது ஆகாய மார்க்கமா குளிகைகள் அது வச்சு போகக்கூடியவங்க. அப்புறம் இந்த மாரி நவரத்தின குவியல்கள்லாம் கொட்டி கிடக்கும். அந்த மாதிரி எல்லாமுமே சொல்லியிருக்கிறாரு. அடுத்து இந்த முக்கியமான ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு. அதுவும் பார்த்து அதாவது இப்போ சித்த மருத்துவங்கள் இதெல்லாம் வந்து நெறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதுல நெறைய இப்ப கூட எனக்கு தெரிஞ்சவங்க வந்து நெறைய மெட்டல் அதாவது உலோகங்கள் கூட கொடுத்ததுனால ஜாஸ்தியாகி ஆஸ்பத்திரியில சேர்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ இது வந்து என்னன்னா, அவங்க வந்து சித்த மருத்துவத்துல வந்து குரு வணக்கம் வந்து முதல்ல பண்ணணும். அது பண்றது கிடையாது. அது பண்ணாம பண்றதுனால இந்த மாதிரியா ஆகுது. குரு வணக்கம் பண்ணா தான் மருந்துகள் எல்லாம் இதாகும் அப்டின்ட்டு. அடுத்தது முருகர். கலியுகத்துல வந்து கலியுக வரதன் அப்படின்னு சொல்றோம். முருகர் வந்து ஜீவநாடியில நெறையவே திட்டியிருக்கிறாரு. முருகர் ஜீவநாடி நான் வந்து ஒண்ணு எழுதியிருக்கிறேன். அதுல வந்து அவரு ரொம்பவே திட்டியிருப்பாரு. இவன் வந்து பேரு, புகழுக்காக இல்லன்னா ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக நீ சாமிய கும்பிடுறன்னா, நீ சாமிய கும்பிடாத. அதோட உனக்கு உலக ஆதாய பொருள்கள். இது வேணும், அது வேணும்னு கேட்டு உன்னுடைய வாழ்க்கையவே நீ வந்து வீணடிச்சுக்கிற. நீ கடவுள அடையணுன்றதுக்காக தான் நீ பிறவியே எடுத்திருக்கிற. அது தெரியாம நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற. அப்படின்னு மக்கள திருத்த தான் முயற்சிக்கிறாரு. ஆனா யாரும் திருந்துன மாரி இல்ல அப்படின்றதுனால தான் இப்ப உலக அழிவு வந்து நிச்சயப்பட்டிருக்கு. அது பத்தி காகபுஜண்ட மகரிஷியோட சீடர் ஒருத்தர் பிரம்ம ரிஷி. அவர் பேர் வந்து பெரம்பலூர்ல மாவட்டத்துல பிரம்ம ரிஷி மலை ராஜகுமார் சித்தர் அப்படின்னு ஒருத்தர். சினிமால தான் டைரக்டரா இருந்தாரு. கரகாட்டக்காரன் அந்த மாரி படம்லாம் வந்தப்போ உதவி டைரக்டர் அந்த மாரியே இருந்தவரு. அங்க போய் அப்புறம் மாறிட்டாரு. அவருக்கு வந்து காகபுஜண்ட மகரிஷி அந்த மாதிரி எல்லாம் அனுகிரகம் கிடைச்சு, அவருக்கு வந்து உலக அழிவு பத்தி காகபுஜண்டர் காவியத்துல சொல்லியிருக்கிறாங்க. உலக அழிவு அப்போ எப்படி இருக்கும்? அப்படின்றது. சோ அத வந்து நான் வாசிச்சு காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது உலக அழிவு அப்போ அ
பெரிய பெரிய அலைகள், ஆழி பேரலைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது 3½ கிலோமீட்டர் அளவு உயரம் வரக்கூடிய அவ்வளவு பெரிய அலைகள் எல்லாம் வரும். அப்படி வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப பக்கத்துல எப்பவுமே நம்ம கத்தார் இந்த மாரி இடங்கள்லாம் போறோம், வளைகுடா நாடுகள் போனோம்னா, பெட்ரோல் எல்லாமே அந்த கடல்ல இருந்து தான் எடுக்குறாங்க. கடலுக்குள்ள போர் போட்டு எல்லா வளைகுடா நாடுகளும் அப்படிதான். கடல ஒட்டி ஒட்டி தான் பெட்ரோலே இருக்கும். அது என்ன ஆகுதுன்னா, இந்த உலக அழிவு பேரலைகள் வர்றப்போ, அந்த ஃபுல்லாவே அது பெட்ரோல் இது எல்லாத்தையுமே அழிக்கிறப்போ, அந்த பெட்ரோல் கிணறுகளில் இருக்க பெட்ரோல் எல்லாமே இதோட கலந்துருமாம். கலந்ததுனால அவ்வளவும் அ இதாயிரும். என்னது உப்பு கூட எடுக்க முடியாது கடல்ல இருந்து. அந்த அளவுக்கு எல்லாமே சீரழிஞ்சு போயிரும். அப்ப வந்து உப்பு வந்து ஒரு 1 கிலோ உப்புக்கு வந்து 1,00,00,000 அதாவது இப்போ 1 கிலோ தங்கத்துக்கு எவ்வளோ குடுக்குறாங்க. அந்த அளவு குடுக்க கூட மக்கள் தயாரா இருப்பாங்களாம். சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்காது. பெரிய அ அழிவு காலத்துல வந்து 2010க்கு மேலயே சொல்லிட்டாங்க. இது எப்ப நடக்கும்னு தெரியாது. ஆனா இந்த சந்திர ரேகை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுல வந்து எழுதியிருக்குது. மிலேச்சர்கள் அதாவது அயல் நாட்டினர் வந்து போன பிறகு இந்த மாதிரியான அழிவு வந்து சீக்கிரமா நடந்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா அரக்க குணம் கொண்ட மன்னர்கள் எல்லாம் தோன்றுவாங்க. அவங்களால உலக அழிவு நடக்குது. அதுக்கு பிறகு சத்தியயுகத்துல நல்ல மன்னர்கள் வருவாங்க. அவங்க மூலமா சுபிட்சமான வாழ்க்கை. நான் சொன்னேன் இல்லையா? இந்த மாரி ககனவெளி அதாவது ஆகாய மார்க்கமா போவாங்க. இந்த மாரி எல்லாமே நல்லதா தான் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் சைமல்டேனியஸா நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. போன இதுல சொல்லியிருந்தேன் சிவபார்வதி உரையாடல்லையும், சிவன் வந்து நல்லவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு, மீதி பேர அழிச்சிடுவோம். அப்படிதான் இப்ப வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நல்லவங்களாகணும் அப்படின்னா, என்னென்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு இந்த எபிசோட நம்ம முடிச்சுக்குவோம். அதாவது வாயில்ல ஜீவன்கள வதச்சு கொலை பண்றோம் இல்லையா? அந்த கை, கால்கள வெட்டி, அதே மாதிரியான துன்பங்கள் மனுஷங்களும் அனுபவிக்க நேரிடும். அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த வாயில்லா ஜீவன்கள வதைக்கிறத வந்து முதல்ல வெட்டிறணும். விட்டுறணும். முதல்ல விட்டுறணும். அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த ஜோசியத்துல வந்து நெறைய நம்பிக்கைகள் இருக்குது. பாவ கிரகத்துல அது உச்சத்துல இருந்ததுன்னா, மனுஷனுக்கு கெட்டது தான் செய்யும் அப்படின்னுட்டு. அது வந்து அகத்தியர் ஆணித்தரமா மறுக்கிறாரு. அப்படி கிடையவே கிடையாது. பாவ கிரகங்கள் வந்து உச்சத்துல இருந்தாலும் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு நல்லது தான் செய்யும். அதே சமயம் பாவ கிரகம் நீச்சம் அதாவது கீழ இருந்தாலுமே, ஒருத்தன் கெட்டவனா இருந்தா அவனுக்கு கெட்டது தான் செய்யும். எவன் வந்து நல்லவனா இருக்கானோ, அவனுக்கு எந்த கிரகங்களும் எந்த கெடுதலும் செய்யாது. அப்படின்றது தான் ஜோதிடத்தோடைய விதி அப்படின்னே சொல்றாரு. ஏன்னா, நம்மளுக்கு வந்து இப்ப இருக்கிற நாலேட்ஜ் வந்து ஒரு கடல்ல கல்ல தூக்கி போட்ட அளவு தான் இப்போ இருக்குதே. அது வந்து மக்களுக்கு வந்து பத்தாதுன்றதுனால தான் இவ்ளோ பெரிய பெரிய முனிவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அது வந்து நம்ம யோசிக்கணும். நம்ம நெறைய இந்த பாபா அவங்க அந்த மாரி நெறைய வெளிநாட்டு அவங்கள பத்தி நம்ம கேட்கிறோம். நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து சொல்றாங்க. எல்லாரும் தமிழ்நாட்ட தேடி வந்து சொல்ற அளவுக்கு, அவங்க அவ்வளவு ஜீவநாடில அவ்வளவு தெளிவா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் கர்ம வினைகள் பத்தியும் நல்லா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வந்து ஒரு முற்பிறவியில வந்து ஒருத்தன் வந்து ஒருத்தனோ ஒருத்தியோ ஆ அவனுடைய மாற்றாந்த முதல் மனைவியோட குழந்தைய கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு வைங்களேன். அவங்க அடுத்த பிறவியில உடல் ஊனமுற்ற குழந்தை தான் அவங்களுக்கு பிறக்கும். அது வந்து கர்ம வினை. அதே மாரி முற்பிறவியில நெறைய பேர் பொய் புரட்டு, வஞ்சகம், ஏமாற்று, திருட்டு இந்த மாரி நெறைய பண்ணி ஏமாத்துறவனுக்கு, அதே மாதிரி இந்த பிறவியிலயும் வந்துரும். அதே கர்ம வினைகள அவன் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்றாரு. அடுத்தது வந்து ஆ பத்தினி பெண்ண ஒரு பத்தினியான உத்தமமான மனைவி இருக்கா. அவள போய் திட்டுறாங்க, சந்தேகப்பட்டு இது பண்றப்ப அவ மனசு எவ்வளோ வேதனைப்படும். அப்ப அப்படிப்பட்டவனுக்கு இந்த பிறவியில எப்படி கிடைப்பாளாம் ஒய்ஃபு? விலை மகளா இருப்பாளா? இல்ல கள்ளக்காதல் தொடர்புடைய பெண் கிடைப்பாளாம். இதுக்கு அவங்க என்ன சொல்யூஷன் சொல்றாங்கன்னா, இந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, நீ முற்பிறவியில நீ பண்ண கர்மா தான் உனக்கு இப்ப வருது அப்படின்னு நினைச்சு நீ அமைதியா இருந்துரு. அதோட இதுன்னுட்டு அமைதியா இருந்துரு. நீ வந்து எதிர்வினை ஆற்றாத. எதிர்வினை ஆற்றுனா அந்த செயின் திரும்ப வருது இல்லையா? திரும்ப ஒரு செயின். அந்த கர்ம வினை தொடருது. அது மாதிரி விட்டுரு அப்படின்ட்டு அறிவுரை சொல்றாங்க. இந்த மாரி நெறைய அறிவுரைகள் இருக்கு. ஸோ அது இன்னொரு இதுல கூட நான் சொல்றேன். உலக அழிவு பத்தி நிச்சயமா சொல்லிட்டாங்க. 2010க்கு மேல எப்பனாலும் நடக்கும். அப்ப வந்து இந்த மாதிரியான நம்மளுக்கு வந்து சென்னை இது மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா மொத்தமாவே உலகத்துல வந்து அழிவு நடக்க தான் செய்யும். ஏன்னா இந்த உலகத்துல இந்த சொல்றாங்க. சிவனே வந்து போன இதுல சொல்லியிருந்தார். சிவபார்வதி உரையாடல்ல கூட அது கூட சொல்ல மாட்டேன்னு நெனைக்கிறேன்.
ஏன்னா உலகத்துல மனுஷன் வந்து மனுஷனே அவனை அழிக்கிறதுக்கான இதை தேடிக்கிட்டான். நாங்க கொடுத்த மூளைய தவறான வகையில அவன் பயன்படுத்திட்டான். சோ அதனால அழிவு வந்து நிச்சயம் அப்படின்றாங்க. அதோட 16 யானையுடைய துதிக்கை போல 16 நாட்கள் 16 நாட்கள் இல்ல 16 வருடங்கள் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குமா. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருப்போ எலக்ட்ரிசிட்டி அதாவது மின்சாரம் கூட இருக்காது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் வரப்போகுது. சோ அதனால இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நல்லவங்களா இருக்க முயற்சிக்கணும். இது நாள் வரை நம்ம ஏதாவது செஞ்சிருந்தோம். இல்ல நம்ம கர்ம வினைகளால இப்ப பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறோம்னாலும், எதிர்வினை ஆற்றாம, நம்ம அகத்தியர் சொல்ற மாதிரி, இது வந்து கர்ம கணக்கு. அது இப்ப தீருது அப்படின்னு நினைச்சு விட்டுறணும். இல்ல நம்ம எதிர்வினை ஆற்றுறோம் அப்படின்னா, திரும்ப அந்த சைக்கிள் அந்த சுழற்சியில நம்ம சிக்கிர்றோம் அப்படின்றது அர்த்தம். சோ இது வந்து அவங்க முக்கியமா சொல்றாங்க. அதே இது நம்ம ஆத்மான்றதும் தெளிவா சொல்றாங்க. இது வந்து நம்ம பரமாத்மாவை அடையிறது தான் நம்ம நோக்கமா இருக்கணும். முருகரே வந்து வள்ளி தெய்வானைன்றது 2 மனைவி கிடையாது. அது இச்சா சக்தி, கிரியா சக்தி தான். இந்த பிள்ளையார் வந்தாரு, கல்யாணம் பண்ணி வச்சாரு. எல்லாமே அவ்வளவுமே பொய்யு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இச்சா சக்தி, கிரியா சக்தி, முருகர் ஞான சக்தி. அவருக்கு உதவி செய்ய வந்த துணைகள் தான் இந்த 2 சக்திகளும். அது வந்து மனைவிகள்லாம் கிடையாது. அது சும்மா கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இவ்வளவு தூரம் ஆணித்தரமா பெரியவங்க சொல்றப்போ, நம்மளும் யோசிச்சு எதுக்காக அப்படி சொல்றாங்க? அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். சரி, சரி. நிறைய சொல்லியிருக்கிறீங்க. போன தடவை ஜீவநாடி பத்தி எடுத்தது வந்து சரியா ரெக்கார்ட் ஆகல. ஸோ அதுக்கும் இதுல வந்து ஷார்ட்டா சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் சிஸ்டர். அவசியம் பிரதர். ஓகே தேங்க் யூ. சிஸ்டர். ஓம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓம் சாந்தி பிரதர்.